ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இம்மோர்டல் கேமிங்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டம்பிள் கைஸ் டியூவல் ஈவெண்ட் வந்து போடுறேன்னு போன வீடியோல சொல்லியிருப்பேன். அதே மாதிரி சொன்னதை செய்யணுன்ற காரணத்தினால ஏற்கனவே வந்து நான் ப்ளே பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நேற்று போட்ட வீடியோக்கு வந்து 42 மெம்பர்ஸ் பார்த்துருக்காங்க. நம்ம வீடியோ கூட வந்து முன்னாடி வந்து 7 சப்ஸ்கிரைபர்ஸ் 8 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க. நம்மளுக்கு வந்து இப்போ மொத்தமாக வந்து 19 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ரொம்ப இதுவாக இருக்குது. நீங்களாம் வந்து பாருங்க, வீடியோ கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸையும் சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து கூடவே வந்து இந்த கேம்லயும் நம்மளோட நண்பர் வந்து இருப்பாரு. இந்த கேம்லயும் நம்மளோட நண்பர், அதாவது நம்மளோட ஸ்ரீராம் அப்படின்ற நம்ம ஃப்ரெண்ட் வந்து கேம்ல இருப்பாரு. மோஸ்ட் ஆஃப் த மல்டிபிளேயர் கேம்ஸ் நம்ம ஆட போறோம்னா அவர் கன்ஃபார்மா இருப்பாரு. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அப்புறம் கேஸ் இன்ட்ரோலாம் போட்டு வீடியோக்குள்ளே வந்தாச்சு. சரி, ஆக்சுவலி வந்து நம்ம இதில் டியூவல் ஈவெண்ட்டுன்றதை ஆட போகிறோம். போன கேம்ல சொல்லியிருந்தேன். ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடலாம். இந்த டியூவல் ஈவெண்ட் வந்து ஒரு ஈவெண்ட் தான், இது பெரிய டியூவல் ஈவெண்ட் தான். அதாவது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடலாம். 2 பேர் தான் ஆட முடியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடலாம், இல்லைனா ரேண்டம் பிளேயர் யாராவது கூட ஆடலாம். மோஸ்ட்டாக இந்த ஃபைனல் ரவுண்ட்ஸ் எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி கேம்ஸ் தான் வரும். சரி, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளாக் டேஷ் பிளாக் சம்திங் அது வந்துருக்கு நம்மளுக்கு. ஸோ வாங்க டக்கு டக்குன்னு விளையாடலாம். என் ஃப்ரெண்டு போயிட்டுருக்காரு, நம்மளும் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இது வந்து லேசர் பிளாக் டேஷ்ன்னு நினைக்கிறது. வந்து லேசர் வரும், அதனாலே இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நார்மலானதை விட. லேசரில் இது வந்து நார்மலாகவே கொஞ்சம் இது வந்து போக கஷ்டமாயிடும். இதில் லேசர் வேறு வரும், ரொம்ப கஷ்டமாக வேறு இருக்கும் இது. ஓகே எஸ், கூட வந்து நம்ம போன வீடியோ நம்ம போட்டிருந்தோம், நேற்று போட்டிருந்தோம் ஒரு வீடியோ. அதுக்கு வந்து 42 பேர் வந்து கரெக்டாக இப்போ வரைக்கும் வந்து பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுற டைம் வரைக்கும் வந்து 42 மெம்பர்ஸ் பார்த்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வீடியோ வந்து இவ்வளோ வியூஸ் போனதே நான் இதுவே பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஐயோ ஜஸ்ட் நம்ம தான் குவாலிஃபைடு. ஆக்சுவலி வந்து அவர் நம்மளுக்கு முன்னாடி விழுந்துட்டதுனால வந்து நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம். ஆக்சுவலி வந்து அந்த வீடியோ வந்து நான் ரொம்ப எதிரெலாம் பார்க்கல. நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், அதனால் வந்து நான் சரியாகவும் ஆடல ஃபர்ஸ்ட் ரவுண்டு. ஸோ கைஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி வந்து எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்மளும் ஒரு பெரிய சேனலாக ஆகலாம். ஓகேவா கைஸ்? சரி வாங்க டக்கு டக்குன்னு இன்னொரு மேட்ச் வந்து போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். 2 பேர் வந்து FC மொபைல் அப்படின்ற கேம் வந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து நான் ஒரு 1 வீக்கு உள்ளே போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் அது டைம் எடுக்கும். ஏன்னா வந்து நான் வேறு கேம்ஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கனால அது பிளான் படி போகணுன்றதுனால நீங்கள் சொல்கிறதையும் போடணும், நான் இது பண்ணி வச்சுருக்கதே போடணும்ல. ஸோ இது மேபி வந்து டே ஆஃப்டர் டுமாரோ இல்லைனா டே ஆஃப்டர் டுமாரோக்கு அடுத்த நாள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த எப்படி ஒரு 4 days to 5 days உள்ள வந்து நான் FC மொபைல் ட்ரை பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஆட வராதுனாலும் நான் ஒரு சுமாராக ஆடுவேன் அந்த கேமை. ஓகே வெயிட் பண்ணுங்க, டக்கு டக்குன்னு போயிடலாம். ஓகே, போன வீடியோவோட இந்த வீடியோவில் கொஞ்சம் வாய்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் போன வீடியோவில் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நான் கொஞ்சம் டல்லாக தான் பேசியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து நான் சந்தோஷமாக இருக்கனால ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். ஓகே வெயிட் பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக ஆடுவோம், அப்போ தான் வின் ஆக முடியும். ஓகே இது மேலே குதிச்சு நம்ம அந்த சைட் போயிடணும். இதில் இப்படியும் வரலாம், நம்ம ஃப்ரெண்டு வந்தார் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் வரலாம். இல்லை பாருங்களேன், நின்றுவோம். எஃபர்ட்லெஸ்ஸாக அந்த வேவை தாண்டணும், அதே மாதிரி நின்றுவோம். இல்லை வேணாம், குதிச்சே போயிடுவோம். ஏன்னா சில நேரத்தில் அந்த ஸ்பைக் மாதிரி இருக்குல்ல, அதில் பட்டோன்னா அது தூக்கி அடிச்சிடும், அவர் கொலாப்ஸ் பண்ணிடும் நம்மள. ஸோ வந்து நம்ம ஓரளவுக்கு இந்த மாதிரி தாண்டி போகிறதும் பெஸ்ட்டு. போகிறதா இருந்தால் கரெக்டாக போகணும். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கான வீடியோ தான், ஸோ வந்து கோச்சிக்காதீங்க. 2 பார்ட்டாக எடுத்திருப்போம். ஆக்சுவலி இது வந்து நல்லா இருக்குது, சரி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வந்து எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்கான வீடியோ தான். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு பார்க்காமலாம் விட்டுறாதீங்க. நம்ம அந்த குட்டி பிளாக்ல ஏறி அதுக்கப்புறம் போகணும். ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே பேசிகிட்டு இருக்க கிராப்பில். குதிரா ஐயோ யார் குவாலிஃபைடு? நான் எலிமினேட் கைஸ், ஷிட். ஓகே, நம்மளோட ஃப்ரெண்டு தான் வந்து செகண்ட் மேட்சில் ஜெயிச்சிருக்காரு. ஓகே கைஸ்,
ஓகே பரவாயில்ல, நெக்ஸ்ட் மேட்சஸில் பார்த்துக்கலாம். அப்படியே இந்த வீடியோ வந்து சில இடத்துல வந்து ரெக்கார்டிங்லேயும் மிஸ்டேக் ஆகிடுச்சு நிறைய இடத்துல. ஸோ வந்து ஒரு 4-5 டேக் ஆச்சு இந்த வீடியோவுக்கு. வர நைட்டில் எடுக்கிறோம், நைட்டில் தான் டைம் கிடைக்கிது, ஃபோனும் கிடைக்கிது. ஸோ கேஸ் நம்ம நைட்டில் கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். அதுக்காக கொஞ்சம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. சரி ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் கேமில். ஓகே 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 வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே கைஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன கேம் போடலான்னு இருக்கோம்னா ஹைட் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கேம் இருக்குது. அது ஆக்சுவலி சூப்பரான கேம். நிறைய பேரும் போட்டுட்ருக்காங்க, சில பேர் போடுறாங்க. நான் பார்த்தேன் கூட வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து சடனாக என் கண்ணுக்கு தெரிஞ்சு ஓகே நல்லா இருக்கே கேமுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கேம் ஹைட் ஆன்லைன் இல்லைனா வந்து ஹண்டர் வர்சஸ் ப்ராப்னு நினைக்கிறேன். 2 பேர் இருக்குது, அதுக்கு எதுனாலும் சொல்லிக்கலாம். நம்ம எஃபோர்ட்லெஸ்ஸாக ஆடிட்டு இருக்கோம் ஒரே இடத்துல நின்றுட்டு. ஓகேவா, அதுதான் போடலான் இருக்கோம். இல்லை வேணாம் வேறு கேம் போடலாம், வேறு கேம் தான் போடணும் அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து RC24 ஐயோ நம்ம ஃப்ரெண்டு எலிமினேட் ஆகிட்டாரா, வந்துட்டாரா இல்லையா, வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். கடைசி நேரத்தில் வந்துட்டார் போல், எலிமினேட்டுன்னு நினச்சேன். கூட வந்து RC24 அப்படின்னு ஒரு கிரிக்கெட் கேம் இருக்குது. அதில் வந்து மல்டிப்ளேயர் இருக்குது. கூட வந்து அதில் நிறைய ஈவெண்ட்டு IPL அந்த மாதிரி நிறையா இருக்கும். நம்ம அதில் வந்து போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், போடலாம். இது மேலே ஏறணும்னு நினைக்கிறேன், ஏறி போவோம். ஷிட் ஏறு. ஐயோ ஜஸ்ட்டு, ஐயோ நம்ம தான் வின்னானோ. ஓகே நம்ம தான் குவாலிஃபைடு. நம்ம ஃப்ரெண்டு சீக்கிரமாக விளையாண்டாரு. நம்ம குதிச்சு மேலேயே இருந்ததுனால நம்ம ஓரளவுக்கு குவாலிஃபை ஆகிட்டோம். சரி கேஸ், இந்த ஸ்டம்பிள் கேஸ் ஆக்சுவலி வந்து நிறைய வியூஸ் போகுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 42 பேர் பார்த்துருக்காங்க, ஒரு 42 மெம்பர்ஸ் நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க. கூட வந்து ஒரு லைக் 10 to 11 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு ஏறி இருக்கு. ஓகே கேஸ், வாங்க டக்குன்னு மேட்ச் போட்டு போயினே இருக்கலாம். ஓகே ப்ளே கொடுத்துருவோம். ஓகே, இது வந்து லேசர் டேஷ் வந்துருக்கு. சாதா இல்லை, ஃபஸ்ட்டில் வந்த மாதிரி லேசர் வரும் இதில். நான் கூட ஃபஸ்ட்டு இந்த லேசர் டேஷ் ஆடும்போது ஏதாவது கிளிச் ஆகிட்டு அந்த லேசர் மாதிரியே ஒரு ரவுண்ட் இருக்குல்ல, இதுவும் ஏதாவது கிளிச் ஆகிடுச்சா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து புதுசாக விட்டுருக்காங்க அப்படின்னு. இது பழையசுலாம் இல்லை, கொஞ்சம் புதுசாக தான் வந்திருக்கு இந்த லேசர் டேஷ். நான் பார்த்த வரைக்கும் முன்னாடிலாம் இல்லை, இப்போ தான் ஏதோ நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமாக. வீடியோ எடுக்கும்போதே செம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், என்னடா இது இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு. வெயிட் பண்ணுங்க. ஐயோ பிரிதே, ஷிட், ஐயோ 2 கேம் நம்ம ஜெயிச்சாலும் நம்ம ஃப்ரெண்டும் 2 கேம் ஜெயிச்சிட்டாரு, பரவாயில்ல. ஓகே கேஸ், நான் வந்து கூட வந்து நிறைய ஸ்கின்ஸ் இல்லைனாலும் ஒரு நல்ல ஸ்கின்ஸ்லாம் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு காட்டேன். இந்த ஸ்கின்னில் எந்த ஸ்கின் வேணுன்றதை கமெண்ட்டில் போட்டுருங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் பொறுமையாக ஒன்றா காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். இது வைக்கலாமா, டூரிஸ்ட் க்ரீன் சம்திங் லைக் அந்த மாதிரி இருக்குது. நான் வெயிட் பண்ணுங்கள், மேபி கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன், இல்லை இப்போ கூட காட்டிடுறேன். டைம் வேறு டிலே ஆகும் இந்த மாதிரிலாம் காட்டிக்கிட்டு இருந்தோம்னா. ப்ளே பண்ணி போயிடலாம், நெக்ஸ்ட் டைம் காட்டுறேன். ஓகே
என்ன மேப் வருது? திரும்ப இந்த பிளாக் டேஷ் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து பிளாக் டேஷ் லெஜெண்டரி. ஓகே, கொஞ்சம் கஷ்டமாக வரும்னு நினைக்கிறேன். இது பார்க்கலாம் ஒரே மாதிரி வருதா இல்லை கஷ்டமாக வருதான்னு. ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் வருது, பிரச்சனை இல்லை. லைட்டாக லாகாது. ஓகே, நல்லா தான் வருது. ஃபஸ்ட்டு இதுலேயே நம்ம ஃப்ரெண்டு தேவையில்லாமல் தோத்துட்டாரு. ஓகே, நம்ம வின் ஆகிட்டோம். ஓகே, போன வீடியோ மாதிரி இந்த வீடியோக்கு போட போகிற எல்லா வீடியோக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க கைஸு. லைக்லாம் போடுங்க கூட. இங்கே பாடுறா ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒருத்தன் இருக்காண்டா, வீடியோ சூப்பராக போடுறான்டா நம்ம சொல்லிட்டு பார்க்க சொல்லுங்கள் நம்ம வீடியோஸ்லாம். ஓகே, நல்லா தான் பீட் இருக்கு இப்போ வரைக்கும். கூடவே வந்துச்சு எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரே வந்து ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி ஒரு வீடியோவில் வந்து பழைய கேம் இருக்கும்ல, லைக் டெம்பிள் ரன்னு, இந்த மாதிரி பழைய வந்து பழைய காலத்தில் எல்லாருமே விளையாடுவாங்களே. பழைய காலம்னா ரொம்ப பழைய காலம்னால நம்மலாம் அந்த ஓரளவுக்கு குட்டியாக இருக்கும் போது எப்பயுமே விளையாடுற கேமு, ரொம்ப பாப்புலரான கேமு, அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து ஒரே ஒரு இதில் ஆடலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஃப்ரெண்டு தான் ஐடியா கொடுத்தான், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. நம்ம ஃப்ரெண்டு தான் கொடுத்தாரு. ஒரு ஃப்ரெண்டு, ஸ்ரீராம் கிடையாது, வேறு ஒரு நண்பர் நம்மளுக்கு தான் ஐடியா கொடுத்தாரு. இந்த மாதிரி போடுறா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அந்த மாதிரி வந்து ஒரு நாள் மட்டும் போடலான் இருக்கேன். அது வந்து ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணலாம் கைஸ். ஒரு நாள் ஒரு பழைய கால ஃபேமஸான கேம், பழைய காலம்னு வருது. ஆனால் நம்ம சின்ன பசங்களாக இருக்கும் போது ஒரு கேம்ஸ்லாம் ஓரளவுக்கு இதுவாகும் போது அந்த கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். அது வந்து சீரீஸ் மாதிரி பண்ணலாம். வீக்கு கரெக்டாக இந்த ஃப்ரைடே டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து ஒரு மேபி வந்து ஒரு ஃப்ரைடேஸ் அந்த மாதிரி இல்லை சாட்டர்டேஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் வந்து சூஸ் பண்ணிட்டு அந்த நாள் மட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஓல்டு கேம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஓஜி கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு வரேன். ஓகே கேஸ், நம்ம தான் வின் ஆயிருக்கோம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு ஆர்டர் தெரியாமல் குதிச்சிட்டாரு. ஓகே கேஸ், ஓகே, நல்லா போயிட்டுருக்கு வீடியோ. ஓகே கேஸ், இன்னொரு மேட்ச் ஆடுவோம். வந்து எங்களுக்கு ஆடும் போது வந்து செம ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் நாங்களும் வந்து டைம்லாம் பார்க்காம உங்களுக்கும் ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்களும் ஆட ஆரம்பிச்சிட்டோம் நிறைய நேரம். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். நானும் முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத சில இதெல்லாம் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, ஏன் இந்த பிளாக்கே வருதுன்னு தெரில. பாட் டேஷ் அப்படின்னு கூட ஒரு இது இருக்கும், அது கூட வந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு ட்ரையலுக்கு வந்து போகும்போது ஏன் வந்து இந்த பிளாக் டேஷே வந்துட்டுருக்குன்றது தான் எனக்கு வந்து சுத்தமாக புரியல. ஓகே, இது லேசர் டேஷ், லேசர் இதில் ஸோ லேசர் டேஷ். இது நம்ம இந்த சைடு குதிச்சுட்டு இப்படிக்கா உள்ளே போயிட்டு அந்த சைடு குதிச்சிருவோம், அதுக்கப்புறம் இப்படி குதிச்சிருவோம். ஓகே, இது வரைக்கும் ஒழுங்காக போயிட்டுருக்கு. ஓகே ஓகே, இதில் இப்படி போயிட்டு ஐயோ லேசர் வேறு வருது. ஐயோ நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு லேசர் வந்து என்ன எலிமினேட் பண்ணி வச்சிருச்சு. நம்ம ஃப்ரெண்டு வின் ஆயிட்டாரு. ஓகே, டக்குன்னு இன்னொரு மேட்ச் போயிடுவோம். போடா தம்பி. ஓகே கைஸ், போயிடலாம். கொஞ்சம் டயர்டாக வேற இருக்கு. டர்ட்டில் டம்பிள், அதுக்கப்புறம் கூட ஸ்டம்பிள் டு இஎல் டொராடோன்னு ஒன்று இருக்குது. இது 2 ஈவெண்ட்ஸும் இருக்குது. இது போடலாமான்னு சொல்லுங்கள், இது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
வந்த ஆளே ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலி நான் வேறு கிளிக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தப்பானதை கிளிக் பண்ணிட்டேன், என்னதுன்னு தெரியலையே. ஐயோ, 16 மெம்பர்ஸ் எதில் ஆடுவாங்க தெரில. நான் வேறு ஏதோ கிளிக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னது இது, என்ன வருதுன்னே புரியல எனக்கு. நான் வந்து இது பரிட்டோ வருது தெரியலையே. நான் வேறு ஏதோ கிளிக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஐயோ ஷிட், என்ன இது ரொம்ப இதுவாக இருக்குது, கஷ்டமாக வேறு இருக்கே. இதில் என்ன இந்த இடத்துல வந்து நம்ம மறைஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் கான்செப்டுன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக போயிடலான்னு பார்த்தேன், நான் முடியல. சரிங்க, ஃபஸ்ட்லேருந்தே வந்துடும். நான் என்ன அமுத்தினேன்னு தெரியல, ஏதோ தெரியாமல் வேறு ஏதோ கிளிக் பண்ணிட்டேன் போல். எனக்கு கொஞ்சம் வேறு லேக் ஆகுது. ஐயோ, நல்ல வேலை. நெக்ஸ்ட்டில் போய் டக்குன்னு மறைஞ்சிக்கலாம். ஓகே, மறைஞ்சாச்சு. ஃபாஸ்ட்டாக போயிடணும். அப்பா தப்பிச்சாச்சு இந்த லெவலை விட்டு. டக்கு போயிடலாம். நான் என்ன கிளிக் பண்ணேன்னு எனக்கே தெரியாமல் நான் கிளிக் பண்ணிட்டேன். கழிப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இது ஒன்றுக்கும் நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை, ஆடுவோம். வெயிட் பண்ணு. ஓகே, தாண்டி போயிட்டுருக்கோம். இந்த சீஸ் மேலே ஏறி போவோம். இந்த பரீட்டோவில் இருக்கும்ல, பரீட்டோ அப்படின்னு வந்து ஒரு ஃபுட் இருக்குது, மெக்சிகன் ஃபுட்டு. அந்த ஃபுட்டில் இருக்க டாப்பிங்ஸ் அதெல்லாம் இருக்குது இதில். ஓகே, விழுந்தாலும் பரவாயில்ல, குதிச்சு போவோம். நம்ம ஆக்சுவலி வந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு வந்தோம் ஒன்று. ஓகே, நம்மளுக்கு சாதகமாக வந்தால் சரி தான். வின்னானும் கொஞ்சம் வெயிட் பண்ணி போவோம். ஓகே, இதுதானே. ஓகே, ஃபாஸ்ட்டாக போயிடணும். ஓகே, நம்ம தான் ஃபஸ்ட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு இதிலே திணறணும். இப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டே வந்து குவாலிஃபை ஆகிருக்கோம். ஓகே கைஸ், நம்ம ஃப்ரெண்டு பாவம் திணறிட்டு இருக்கார், இதில் தப்பிக்க முடியாமல். வந்துடுவாருன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம் வராரா இல்லையான்னு. ஓகே, குதிக்கிறாரு, தேவையில்லாமல் இல்லைன்ட்டார் இந்த இடத்துல. ஓகே, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக குதி, சைடில் குதிக்கணும். ஐயோ, சைடில் குதிக்கலான்னு பார்த்தாரு, பரவாயில்ல, அப்படியே நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம்ல. ஷிட், நம்ம ஃப்ரெண்டால் வர முடியல, நம்ம வந்துட்டோம்ல. ஆக்சுவலி நான் வேறு ஏதோ கிளிக் பண்ணிட்டேன் போல். வேறு ஏதோ ஒரு ஈவெண்ட்டு போயிட்டுருக்கு, பரவாயில்ல. என்ன வரும்? ஓகே, இதுவா? இது எனக்கு ஓரளவுக்கு ஆட தெரியும். ஓரளவுக்கு ஆடி இருக்கேன் முன்னாடியே. டபுள் ஜம்ப். ஓகே, டபுள் ஜம்ப் பண்ணியாச்சு. பொறுமையாகவே போவோம். நம்ம வந்து ரொம்ப அவசரப்பட்டோன்னா இதோ தருவோம். கரெக்டாக இது வந்து கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு கீழே போன உடனே நீங்கள் ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த கம்பியாக மேலே வருதுல்ல, குத்துச்சுன்னா என்ன ஆகும் ரியல் லைஃப்பில்? ஒரு குதி, இன்னொரு குதி. நம்ம தான் ஃபஸ்ட்டில் போயிட்டுருக்கோம். ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணி ஃபஸ்ட்லேயே போவோம். ஐயோ, வந்துட்டான் நம்ம கூட ஃபஸ்ட்டில். எப்படிடா தப்பிச்சான்? பரவாயில்ல, பாவம் முன்னாடி முந்திட்டு போனால் அவுட் ஆகிட்டான். வெயிட் பண்ணியே போவோம். இதில் நம்ம மறைஞ்சிக்கணும். இப்படி போனோன்னா ஈஸியாக அவுட் ஆகிடுவோம். அவனை மாதிரி கீழே தள்ளி விட்டுரும், சில நேரத்தில் தப்பிச்சிருவோம். ஓகே, நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம். ஓகே, நம்ம வின்னே ஆக போகிறோம். இது வந்து 1v1 கூட கிடையாது. 16 ஃபஸ்ட்டு வந்து 16 பேர் வந்து இது 16 பேர் தான் ஆட முடியும். 2 ரவுண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டம்பிள் டு EL டொராடோ அதுக்கு தான், அந்த ஈவெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் தான் 2 ரவுண்ட் இருந்துச்சு. அந்த வேறு ஈவெண்ட்லேருந்து 3 ரவுண்ட் தான் இருந்துச்சு. இதில் 2 ரவுண்ட் தான். ஓகே, கரெக்டு. இது பாருங்க, இதில் 2 ரவுண்ட் இருக்கா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு வந்து எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி சப்போர்ட் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.